மாத்திரையா? எனக்கு எதுக்கு மாத்திரை? உடம்பு சரியில்லைன்னு நீங்க தானே மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன், உடம்புக்கு முடியலன்னு சொல்லல. போ, உன் வேலையை பாரு. என்னடா லவ் ஃபெயிலியரா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ என் வழிக்கு வந்துதான் ஆகணும். நீ தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டிங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற பொம்மையா உன்னை ஆக்கி காட்டுறேன். என்ன சாரு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆ, என்னாச்சு? மாமா ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் இல்லையே, ஒரு சின்ன யோசனை. சரி. மாப்பிள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? நம்ம எல்லாரும் வண்டியில இருந்தா புறப்பட வேண்டியதா? சரி, இதையும் மறக்கல. ஜீப் எடு, போலாம். போலானே. பெரியப்பா பெரியப்பா, சொல்லு மாயா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் ஒன்னா சந்தோஷமா கோவிலுக்கு போறோம். நீங்களும் சித்தப்பாவும் எங்க கூட வேன்லயே வரீங்களா? சரி மாயா, நானும் உங்க கூடவே வேன்ல வரேன். சிவா அண்ணா, ஜீப்பா வேலுனாவை எடுத்துட்டு வர சொல்லு. அங்க ஏதாவது பக்கத்துல போயிட்டு வரணும்னா பயன்படுத்திக்கலாம். ஆமா தேவைப்படும். சரிண்ணே, சரி சரி, வாங்க 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 எல்லாரும் வாங்க. ஏய் சீனு, ஏறுடா. என்ன மந்தமாவே நிக்கிற? ஏறு. ஏறுடா. ஏய் ஏறுடா. இதோ ஏறுறேன் மாமா. என்னாச்சு உனக்கு? சினு, நீங்க ஓகேவா? நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப பசங்களோட டூர் போனதோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாரும் ஒரே வேன்ல ஒன்னா போறோம். பேசாம அமைதியா வாங்க. நான் வாயை திறந்தாலே உனக்கு ஏதாவது வந்துருமே. என்ன தப்பா சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராது. ஆமா, இப்ப என்னத்துக்கு உங்க பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க? அண்ணன் வராரு, பேசாம கம்முன்னு இருங்க. கோயிலுக்கு போறோம், எதையாவது பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு டூர்னு சொன்னா உடனே டீச்சர் வாயில கை வைங்கன்னு சொல்ற மாதிரி சொல்ற. என்ன கண்டாலே உனக்கு இளக்காரமா போச்சு இல்ல? ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். உங்க அண்ணன் வர்றதுனால தானே எனக்கு இந்த நிலைமை. மாயா, ஒழுங்கா அவர் ஜீப்லயே வந்திருப்பாருல்ல, நீயே தேவையில்லாம கூட்டு வந்த. இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் பதறீங்க? பெரியப்பா என்ன பண்ணிட போறாரு? உங்க எல்லாருக்கும் என்ன ஆடணும் பாடணும் அவ்வளவுதானே. அதுக்குதான் நானும் இவரை வேன்ல வர சொன்னேன். ஜாலியா இருக்கலாம். என்ன பாக்குறீங்க? டான்ஸ் ஆடலாமா? இல்ல வேண்டாம், அதெல்லாம் இவருக்கு பிடிக்காது. என்ன பெரியம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே பெரியப்பா கிட்ட கேக்குறேன், நீங்க யாரும் கேட்க வேண்டாம். பெரியப்பா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் மாயா. நீங்க பேசுறது எல்லாம் என் காதுல விழுந்துகிட்டு தானே இருக்கு. குடும்பத்தோட போறது சந்தோஷமா தானே இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நீங்க ஜாலியா வாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
சாமியே வரம் கொடுத்துருச்சு. இனி பூசாரிக்கு வேலை இல்ல. எப்படி ஜமாய்க்க போறேன்னு மட்டும் பாரு. அந்தாக்ஷரி விளையாடலாம். பாட்டுக்கு பாட்டு. ஆ, என்னது அந்த சரியா? அப்படின்னா என்ன? இது கூட தெரியாதா? நான் உன்னை பாடி முடிக்கிறப்போ எந்த வார்த்தையில முடிக்கிறனோ அதை வச்சு நீ பாடணும். அதான் போட்டி. முதல்ல யார் ஸ்டார்ட் பண்றது? நீ தானே ஆரம்பிச்ச, அப்ப நீயே ஸ்டார்ட் பண்ணிடு. என்னதானா காதல் பாடலா இருக்கு? என்ன கார்த்திகை நினைச்சு பாடுறியா? சும்மா இருங்க. போங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. சரி சரி, அடுத்து யாரு? மாயா. மாயா, உனக்கு தனா முடிச்சிருக்கிற கடைசி எழுத்து வா. லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்கா? மாயா, உனக்கு தமிழ் பாட்டு எதுவும் தெரியாதுன்னு பார்த்தா இப்படி பாடுற? நான் அமெரிக்கால பிறந்து வளர்ந்தாலும் கேட்டு வளர்ந்ததெல்லாம் தமிழ் பாட்டு தான் மாமா. ஓகே ஓகே. சரி, இனி மாயா விட்ட இடத்துல இருந்து சாரு நீ தான் பாடணும். இல்ல இல்ல, எனக்கு பாட்டெல்லாம் வராது. எனக்கு எந்த பாட்டும் தெரியாது. ஐயோ, ஒரு விக்கெட்டு காலி. அப்போ நெக்ஸ்ட் யாரு? ஓகே சரி, சீனு மாமா பாடட்டும். ஆமாமா, சீனு நீ பாடுற. சீனு, பாடுங்க. சீனு பாடு. மாயா கடைசியில முடிச்ச எழுத்து இல்லப்பா, என்னால முடியாது. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, எனக்கு மூடு இல்லைன்னு. என்ன கம்பல் பண்ணாதீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா கண்டுகிட்டு இருந்தா யாரு தான் பாடுறது? ஏன் மாமா இப்படி பதறீங்க? நம்ம கிட்ட ஆளா இல்ல. அடுத்து பாட்டி பாடுவாங்க. அப்படியா? அவங்களுக்கு பாட்டெல்லாம் வருமா? ஏன் வராது? அதெல்லாம் பிச்சு உதறுவாங்க. ஐயோ, பாட்டி, உங்க ஐட்டத்தை ஒண்ணு இறக்கி விடுங்க. இத பாருங்க, நீங்க சொல்ற எழுத்துலலாம் என்னால பாட முடியாது. எனக்கு தெரிஞ்சுதான் நான் பாடுறேன். அதுல இருந்து எழுத்த நீங்க எடுத்துக்கங்க. இதுவும் நல்ல டீலா தான் இருக்கு. ஓகே அத்தை, நீங்க பாடுங்க. அத்தா,
உங்களுக்குள்ள இவ்வளவு திறமைய எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? அட போங்க மாப்பிள. சரி சரி, அடுத்து அத்தை முடிச்சிருக்கிற எழுத்து தே தா து தே. அடுத்து சிவா மச்சான், நீங்க பாடுங்க. நானா? ஆமா நீங்க தான். இந்த எழுத்துல முடியறது, எழுத்துல பாடுறது இதெல்லாம் நமக்கு வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை நான் பாடுறேன். பாடுங்க பாடுங்க. ஆரம்பிங்க. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மகராசி, அத ஊர் முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. அத்த மகராசி, அத ஊர் முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அடுத்து பத்மா நீ பாடு. பாடுங்க நீ பாடுங்க. பாருங்க அத்தை. பாடுறாளா? பாடுங்க நீ. பாடு 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 பாடு. அடுத்து பார்வதி, தங்கச்சி, நீ பாடு. பார்வதி பாடு பாடு. அடுத்து பார்வதி விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ண போறது ஜானகி தங்கச்சி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. சும்மா பாடு ஜானகி. அக்கா பாடுங்கக்கா. அண்ணி, உங்க பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாடுங்க, நாங்களாம் தானே இருக்கோம். பாடு தங்கச்சி. பாடுங்கம்மா. ஐயோ தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னால பாட முடியாது. பாடுங்கக்கா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா. பாடுங்க பெரியம்மா, இது சும்மா ஃபன்னுக்காக தானே. நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட இது ஒரு மெமரி. ஐயோ என்னால முடியவே முடியாது, ஆளை விடுங்க சாமி. சும்மா பாடு ஜானகி. பாடுங்க நீ. ஜானகி பாடு ஜானகி. ஏன் ஜானகி, இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பாடு. உன் பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓஹோ, சிக்னல் அங்கிருந்து வரணுமா? சும்மா இருங்க. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். சூப்பரா பாடுனீங்க பெரியம்மா. நல்லா பாடின. அம்மாவுக்கு நிறைய பழைய பாட்டு தெரியும். பாடுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது அப்புறம் கேட்கலாம். முதல்ல கேமுக்குள்ள வாங்க. தங்கச்சி முடிச்சிருக்கு. மா மூ மே மாவ் இந்த எழுத்துல ஆரம்பிச்சு யார் வேணாலும் பாடலாம். என்ன
எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? அடுத்தது நீங்க தான் மாமா. அதான் பாக்குறோம். ஐயோ நானா? அதெல்லாம் இல்ல. நாளா அந்த பாட்டை நான் அடுத்தவங்களுக்கு அதெல்லாம் முடியாது. அதனால நான் இந்த பாட்டை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்றேன். இந்த கதையை இங்க வச்சுக்க கூடாது. அவங்க டர்ன் வரப்போ அவங்க தான் பாடணும். பாடுங்க மாமா. உங்க காந்த குரல் பாடல கேட்க நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாடுனதுக்கு அப்புறம் கிண்டல் எல்லாம் பண்ண கூடாது. அட நாம என்ன பெரிய பாடகர்களா? யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. நீங்க பாடுங்க மச்சான். நீங்க சொல்றீங்க? ஆமா, பாடி பாப்போம். சூப்பர் மாமா. சூப்பரா பாடுனீங்க. பாட்ல லவ், ரியாக்ஷன்ல வெறுப்ப காட்டுறீங்க. பாத்துட்டியா? மாமா உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இது ரொமான்ஸா? சரி சரி, நெக்ஸ்ட் யாரு? பெரியப்பா, இப்போ உங்க டர்ன் தான். ஏய், என்ன அண்ணனை போய் பாட சொல்லிட்டு இருக்க? ஏன் பாட மாட்டாரா பெரியப்பா? மச்சான் சூப்பர், மச்சான் சூப்பர். முதல்ல பொங்கலை வச்சிருவோம், அப்புறமா உள்ள போவோம், அதுக்கப்புறமா நாம எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம். சரி. அவன் இன்னும் கல்யாணம் நின்னு போன கவலையில இருந்து வெளியில வரல. கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு மனசார நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா மாதிரி நானும் செய்ய விரும்பல. முட்டாள்தனமா பேசாத சேனு. உனக்காக ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்க. என்ன நீ மறந்துட்டு
சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சீனு, ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏய், என்னடா ஆச்சு? ஏன் அழுவுற? வர வர எனக்கு வாழ்க்கை மேல விருப்பம் இல்லாம போயிட்டு இருக்கு அத்தை. நடக்க இருக்கிற கல்யாணம் என் வாழ்க்கைக்கு சரியா இருக்குமான்னு தெரியல. மாயா எடுத்த முடிவு குடும்பத்துக்கு நல்லதா இருந்தாலும் சீனுவோட வாழ்க்கையில அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சீனுவால மாயாவை மறக்க முடியல போல. இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியுமான்னு தெரியல அத்தை. டேய் டேய், அப்படிலாம் சொல்லாதடா. கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் சரியாயிடும். இது ஒரு விதமான பயம்தானே ஒழிய உண்மைலாம் கிடையாதுடா. வாழ்க்கையில நம்ம யார ரொம்ப நம்புறோமோ அவங்க தான் நம்மள ரொம்ப காயப்படுத்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி ஒருத்தரை நம்பி வாழ்க்கை முழுக்க வாழ முடியும்? நம்ம வச்ச நம்பிக்கை முழுசா உடையறப்போ வாழ்க்கை நமக்கு ஒரு புது வழியை காட்டும். என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் தானே? யாரோ எனக்கு தாலி கட்டியிருக்கணும், நான் யார் கூடயோ வாழ்ந்திருக்கணும். ஆனா விதி என் வாழ்க்கை அவரோட இல்ல உன் மாமாவோட தானே மாத்தி விட்டுடல. ஆ? ஆனா இந்த போட்டியில மாயா தான் ஜெயிச்சா.